வணக்கம். Today we are going to talk about prescription detail. First, நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ட்ரு ஆனோன்னா prescription detail வந்து கேட்பாங்க. First we are going to talk about patient name. Patient name must Miss Mr. Raja from Palani. Doctor name is Dr. J. Pushpakalyani, J. BDS, Thuthukudi. And registration number 5422250061. clinic number is போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேஷண்ட்டு டூத் பேஸ்ட்டு நார்மலாக வந்து ஒரு பேஷண்ட் இஸ் சென்சிட்டிவிட்டி டூத் பெயின்ஃபுல் சென்சிட்டிவிட்டி டூத்தால் அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு பேஷண்ட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் பெயின்ஃபுல் சென்சிட்டிவிட்டி டூத்தால் சஃபர் ஆகிறாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு நான் என்ன கொடுக்குறது? ஒரு பேஸ்ட்டு. இந்த பேஷண்ட்டுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஒரு ஸ்டான்ஷியம் குளோரைடு, ஒரு டூத் பேஸ்ட்டில் ஸ்டான்ஷியம் குளோரைடு கண்டென்ட் இருக்கிற டூத் பேஸ்ட் இருக்குது. அந்த டூத் பேஸ்ட் வந்து 50 mg டூத் பேஸ்ட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அவங்களுக்கு 50 mg டூத் பேஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸ்மால் சைஸ் 50 mg டூத் பேஸ்ட் இஸ் அப்ளை எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஸ்ட் வந்து ஆன் த ப்ரஷ்ஷில் வச்சு அண்ட் ஃபார் த சென்சிட்டிவ் டூத் மேலே நல்லா ப்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் தட் வைஸ் அ டே 2 times a day மார்னிங் அண்ட் நைட் வந்து ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ண பிறகு இதையே வந்து 2 to 3 வீக்ஸ் வந்து பண்ணணும். நாட் ஃபார் swallowing swallow பண்ணக்கூடாது. ஸ்ப்ளிட் இட் அவுட் டு யூஸஸ். பேஷண்ட் அட்வைஸ் என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து ஒன்லி சென்சிட்டிவிட்டி டூத் அல்ட்ரா சாஃப்ட் டூத் ப்ரஷ்ஷில் தான் நம்ம பண்ணணும். சேஞ்ச் இன் யுவர் டூத் ப்ரஷ்ஷை வந்து அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் இது வந்து 1 month யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக். ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்னால் இந்த ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் அட்லீஸ்ட் 1 hour ஆஃப்டர் ஃபுட் இன்டேக் அப்புறம் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணும். அண்ட் அவாய்ட் இப்போ வந்து ஃபிஸ் அண்ட் அசிடிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஓரல் கெனிடியாசிஸ். இது வந்து ஓரல் கெனிடியாசிஸ் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் a type of white patches in our tooth. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அந்த ஜெல் மாதிரி இருக்கிறத வந்து அப்ளை பண்ணிக்கிறணும். இதுலேயே வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கிற ஒரு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை ஏ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஜெல் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அந்த ஜெல் வந்து 2% 20 gram. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகப்படுத்துக்கிறோன்னா, ஸ்டான்ஷியம் குளோரைடு வந்து 50 கிராம்னா அவங்க ஸ்டான்ஷியம்னு ஒரு ஆள் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபோட கேஜி வந்து 50 கிராமாக இருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டான்ஷியமோட குழந்தை வந்து 10 வயசு ஆகுது. அவங்க தான் 10% அவங்களோட சாயில் இருக்கிறாங்க அந்த குழந்தை, அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானசோல் இஸ் a type of ஆன்டிஃபங்கல் ட்ரக்காக வந்து இருக்குது. ஓரல் கெனடியாசிஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒயிட் பேச்சஸ் அப்பியர் இன் அவர் டான்சில் அண்ட் டங்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கும். இது வந்து நம்ம 220 சொல்கிறோமா, அதே தான் 220. கிரிக்கெட் விளையாடல கிரிக்கெட் மாதிரி குட்டியாக டாட்டாக இருக்குமா, அதனால நம்ம 2% 20 gram ஆஃப் டியூப்பில் எடுத்துக்கிட்டு ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஜெல் 4 times a day ஆஃப்டர் ஃபுட்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் அதை வந்து 4 times ஃபுட்டு வந்து ஆகிறதுக்கப்புறம் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை ஃபார் அப் டு 1 week. ஒரு வாரம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை ஃபார் 1 வீக்காக வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை ஃபார் 1 week அப்ளை பண்ணணும். 1 week அப்ளை பண்ண பிறகு அது வந்து டிஸப்பியர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
The clinical manifestation is a patient or a practice good and oral hygiene, brushing and floss பண்ணணும், ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் டென்ச்சரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ட்ரை வார்ம் சால்ட் வாட்டர் ரெசின் யூஸ் பண்ணணும். ஈட் அன்ஸ்வீட்டன் யோகட் அதை வந்து ஈட் பண்ணனா ஒரு ஹெல்தி பாக்டீரியல் க்ரோத் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரீப்ளேஸ் யுவர் டூத் ப்ரஷ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரெகுலராக வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை தான் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே ரெகுலர் டூத் ப்ரஷ் வந்து சேஞ்ச் பண்ணணும், ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரஷிங் டெக்னிக்கை இது பண்ணணும். டென்ஷனை வந்து இதில் நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ½ அன் ஹவருக்கு முன்னாடி இதில் ப்ரஷ் பண்ணணும். இதில் வந்து ரெகுலராக யோகர்ட் வந்து சாப்பிடணும். அதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சோம்னியா. டாக்டர் எனக்கு பல் வலினால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஷ்னல் டயக்னோசிஸ் இன்சோம்னியாவாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொத்தம் 3 டைப் ஆஃப் மெடிசின் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். டயசிஃபம் வந்து 5 மணிக்கு தான் டயசிஃபம் போட்டேன்னா காலைல 5 மணிக்கு தான் எந்திப்பாங்க. இப்போ நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீ போட்டேன்னா காலையில் நீ 5 மணிக்கு தான் எந்திப்பேன். அதான் வந்து டயசிஃபமோட ரோலு. டயசிஃபம் வந்து 5 கிராம் 5 mg 5 mg டயசிஃபம் வந்து நம்ம நல்லாவே போட்டுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து அது 1 டேக்கு வந்து போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை போட்டுக்கலாம். எப்போ வந்து தூக்கம் வரலையோ அப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 1 டேப்லெட்டை வந்து பெட் டைம் ஆஃப் த ஸ்லீப் டைம் ஆஃப் த பெட் டைம் ஆஃப் த ஸ்லீப்பில் வந்து நம்ம போட்டுக்கணும். டேப்லெட் கண்டெய்னிங் இபுப்ரோஃபைன். டேப்லெட்டில் வந்து இபுப்ரோஃபைன் வந்து 400 mg ஆகும். பேராசிட்டமல் வந்து 325 mgயில் வந்து இருக்கும். இது வந்து ட்ரைஸ் அ டே போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை ஒரு நாளைக்கு ட்ரைஸ் அ டே ஒரு நாளைக்கு 3 தடவை போடுறாங்க. 3 தடவை போட்டுட்டு 3 தடவை போடுறாங்க ஆஃப்டர் ஃபுட்டு. 1 டேப்லெட் ஆஃப்டர் ஃபுட். இட் ரெக்வயர்ஸ் 1 டேப்லெட் 1 டேப்லெட்டை வந்து எப்படின்னா த்ரைஸ் அ டே ஆஃப்டர் ஃபுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை அதுக்கப்புறம் டூத் ஏக் டியூட்டி இன்ஃபெக்ஷனால் ஒரு பல் வலி ஏற்படுதுல்ல, அதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா அமாக்சிசிலின் போடுறோம். இது வந்து இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. 50 mg அமாக்சிசிலின் வந்து 15 டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த 15 டேப்லெட்டுமே எதுலேருந்து வருதுன்னா, அந்த 15 டேப்லெட்டுமே வந்து டேக் அ கேப்சூல் த்ரைஸ் அ டே ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து போடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பேஷண்ட் அட்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பெயின் மெடிக்கேஷன் வந்து டேரெக்டாக வந்து பெயின் மெடிக்கேஷன் இஸ் நாட் டேக் பெயின் மெடிக்கேஷன் வந்து டேரக்டடாக வந்து எடுத்துக்கிறணும். யூஸ் ஹிப்னாட்டிக் ஒன்லி இஃப் ரெக்வயர்ட். அதுக்கப்புறம் ஹிப்னாட்டிக்ஸ்காண்டி மட்டும்தான் இது வந்து எடுத்துக்கிறணும், தூக்கத்துக்காண்டி எடுத்துக்கிறணும். கீப் த ரெகுலர் ஸ்லீப் ஹவரை வந்து நம்ம நல்லாவே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் மேக் ஷுர் யுவர் பெட் இஸ் கம்ஃபர்டபுள். உங்களோட பெட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதான்னு முதல்ல பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கட் டவுன் யுவர் கஃபைன். உங்களோட கஃபைனை வந்து கட் டவுன் பண்ணிடுங்க. உங்களோட பெட் வந்து மேக் ஷுர் பெட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதா. அதுக்கப்புறம் வந்து கீப் ரெகுலர் ஸ்லீப் ஹாரை வந்து நம்ம வந்து கீப் பண்ணிக்கிறணும். கீப் ரெகுலர் ஸ்லீப் ஹாராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, அலர்ஜிக் ஸ்டொமாடைட்டிஸ் வந்து வாயில் இருக்குது, முகத்தில் இருக்குதுன்னா மொத்தம் வந்து 3 டேப்லெட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி டேப்லெட்லாம் கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபெனேரமின் கொடுப்பாங்களா. இந்த ஃபெனேரமின் வந்து நல்லா கொடுப்பாங்க. இந்த ஃபெனேரமின் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு முதல்ல டேப்லெட்டாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மவுத் வாஷ் கொடுப்பாங்க. ஃபெனேரமினில் வந்து 25 mg ஆஃப் 150 அதுக்கப்புறம் வந்து 15 டேஸ்க்கு வந்து 25 mg கொடுப்பாங்க. உங்களுக்கு வயசு 25 ஆகல, 15 வயசு தான் ஆகியிருக்கும். ஆனால் 25 வயசு மாதிரி இருப்பாங்க. அதான் 25 mg கேஜி மாதிரி 25 கிலோ. 15 வயசுக்குள்ளே 25 கிலோ தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அது சொல்கிறாங்க. 1 டேப்லெட் வந்து 3 நாளைக்கு த்ரைஸ் அ டே ஃபார் 5 days ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கொடுக்குறாங்க. பேஸ்ட் வந்து ட்ரை அமிக்லனோன் அசிட்டோன் அப்படின்னு அசிட்டோன்
அசிட்டோன் அது கொடுக்குறாங்க. இது வந்து 0.1% வந்து கொடுக்குறாங்க. 1%, அதாவது 0.1% வந்து 5 கிராமுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளோ எம்ஜின்னு பார்த்தா மதன் கௌரி அவங்களுக்கு வந்து ஒரு வயசில் 5 கிராம் கொக்கைன் வந்து வச்சுருந்தாங்க போல. மதன் கௌரி தான் இவங்க. எப்படின்னா 25 வயசில் 15 கிலோ தான் இருந்தாங்க. அதே மாதிரி ட்ரை அமிக்லோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து 1% ஆஃப் மதன் கௌரி வந்து ஒரு வயசில் 5 கிராம் ஆஃப் கொக்கைன் வச்சுருக்குறாங்க. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஸ்ட்டை வந்து அந்த லீஷன் மேலே அப்ளை பண்ணிடணும். வித்தவுட் ரப்பிங் நல்லா திக்காக வந்து ரப்பிங்லாம் பண்ணக்கூடாது. அன்டில் அந்த ஒரு தின் ஃபிலிம் வந்து க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டூத் பேஸ்ட் வந்து நம்ம பல்லு வளர்க்காதீங்க, அதுக்கு பதிலாக மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். டைக்ளோஃபெனாக்னு ஒரு மவுத் வாஷ், இந்த மாதிரி ஒரு மவுத் வாஷ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மவுத் வாஷில் அதுக்கப்புறம் வந்து 0.75 அது வந்து எப்போனா நான் இன்றைக்கி வந்து என்னென்ன 1974 எங்கள் அம்மா பிறந்த வருஷம், அதனால் 0.075 இது சொல்கிறாங்களா. 120 ml பாட்டிலில் வந்து 120 ml பாட்டில் அளவுக்கு அவங்க 420 மாதிரி 420 அதுக்கப்புறம் 120 ml ஆஃப் பாட்டிலில் வந்து இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது சொல்கிறாங்களா. ட்ரை அமிக்னலோன் அசிட்டோன் அப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் த எடுத்துக்கிட்டு ஒரு அந்த மோஷனில் வந்து நல்லா மவுத் வாஷ் வந்து 2 டைம் வந்து பண்ணணும். 7 நாளைக்கு அதை வந்து நல்லா கொப்பளிங்கம்மா அப்படின்னு மவுத் வாஷ் நல்லா பண்ணுங்கள், 7 நாளைக்கு நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 7 நாளைக்கு நல்லா பண்ணுங்கள். என்ன டிவைஸ் யூஸ் பண்ணலான்னா டு ஐடென்டிஃபை அண்ட் அவாய்ட் த கேஷுவேட்டி ஏஜெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு டேக் பெயின் மெடிக்கேஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறணும். நல்லா பெயின் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டோம், டேரெக்டாக வந்து பெயின் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டென்ஷர் ரீஸ்டோரேஷன் பண்ணையில் கொஞ்சம் பண்ணணும். டீத் அக்ளூஷன் பண்ணல ஒரு ரெகுலர் எவாலுவேஷன் நல்லா பண்ணணும். ஒரு ஐஸ் க்யூப் வந்து ப்ரொவைடட் டெம்பரரி ரிலீஃப் ஆஃப் ஸ்டொமேட்டிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த இபுப்ரோஃபைன் இன்டியூஸ்டு பெப்டிக் அல்சர் இருக்கா, இந்த டிசீஸ் இருக்குது. இந்த டிசீஸ் எப்படின்னா இபுப்ரோஃபைன் வந்து டிபி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸோட ஒரு ட்ரக்கு கொடுக்குறாங்க. அந்த ட்ரக்னால வந்து பெப்டிக் அல்சர் வர சான்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபைலாக்சிஸாக வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா லென்சோப்ரசோல் வந்து கொடுக்குறாங்க. லென்சோப்ரசோல் வந்து பெப்டிக் அல்சரோட ஒரு பெப்டிக் அல்சர் புரோட்டான் பம்ப் ஆமிப்ரசோல் பேண்டாப்ரசோல் மாதிரி லான்சோப்ரசோல் அப்படின்னு ஒரு கேப்சூல் இருக்குது. அது வந்து 15 அதுக்கப்புறம் 15 கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறம் 15 கொடுக்குறாங்க. இதை நம்ம இந்த கேப்சூல் இது வந்து எப்படி இருக்குன்னா 1 கேப்சூல் மாதிரி இருக்கும். இந்த கேப்சூல் வந்து 30 mgலையும் இருக்குது, 50 mgலையும் இருக்குது. 30 mg வந்து 30 days சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்குறது லென்சோப்ரசோல். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் டேக் அ கேப்சூல் ஒன்ஸ் அ டே ட்வைஸ். அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் 30 minutes பிஃபோர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிஃபோர் த ஃபுட்டு வந்து 4 week 4 வாரம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து டியோடினல் அல்சராக இருந்துச்சுன்னா 4 வாரம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து 8 வாரம் வந்து ஜெஜினல் அல்சராக இருந்துச்சுன்னா 8 வாரம் சாப்பிடணும். கேஸ்ட்ரோன்டேஷனல் இந்த இபுப்ரோஃபைன் வந்து இபுப்ரோஃபைனை வந்து ஸ்டாப் பண்ண பிறகு ஸ்விட்ச் அதுக்கு பதிலாக பேராசிட்டமால் வந்து இதர் கொடுப்பாங்க. இட் இஸ் டன் ஆலும் ட்ரமடால் வந்து அதோட பேராசிட்டமால் வித் ட்ரமடால் கொடுப்பாங்க. ஸ்மோக்கிங்கே பண்ணக்கூடாது அது சொல்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. 15 கிராம்னா எனக்கு 15 வயசு 30 வயசு வரைக்கும் இந்த டேப்லெட் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 15 கிராம் எம்ஜி இருக்கா, அது வந்து 1 கேப்சூல் வந்து வந்து நார்மலாக வந்து ப்ரொஃபைலாக்சிஸாக, அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது மாதிரி ப்ரொஃபைலாக்சிஸாக வந்து இருந்துச்சுன்னா 15 கிராம் வந்து எடுப்பாங்க. ஒரு வேளை பெப்டிக் அல்சர் வந்துருச்சு அப்படின்னா அந்த கேப்சூல் வந்து லான்சோப்ரசோல் எடுத்துக்கிட்டு 30 mg கொடுப்பாங்க. டேக் 1 capsule once or twice a day
30 minutes பிஃபோர், சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணுறாங்க. பிஃபோர் த ஃபுட். 4 weeks ஃபார் டியோடனல் அல்சர் அண்ட் 8 weeks ஃபார் கேஸ்ட்ரோக்கு அப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அதுக்கு வந்து கொடுக்குறது தான் வந்து இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு கொடுக்குறது தான் வந்து சொல்கிறாங்களா. இப்போ வந்து வேறு எதுவுமே இல்லை. டேப்லெட் வந்து மெட்ஃபார்மின் கொடுக்குறாங்க. டேப்லெட் வந்து மெட்ஃபார்மின் கொடுக்குறாங்களா. இந்த மெட்ஃபார்மின் வந்து 500 mg முகேஷ் வந்து 500 mg ஆஃப் 60 டேஸ்க்கு வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு அவங்க 60 years இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் டேக் 1 டேப்லெட் ஆஃப் மார்னிங்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நைட் வந்து கொடுக்குறாங்க. ஆஃப்டர் ஃபுட்டு வந்து 1 month கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேப்லெட் கிளிமிப்ரில், GLIMEPIRIDE கிளிமிப்ரைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து 2 mg ஆஃப் 30 minutes இந்த 30 டேஸ்க்கு கொடுக்குற 30 டேப்லெட் இருக்கும். டேக் 1 டேப்லெட் வந்து மார்னிங் 30 minutes பிஃபோர் த ஃபுட் பிஃபோர் த ஃபுட் இன் 1 month கொடுக்கணும். அட்வைஸ் வந்து ஈட் பேலன்ஸ் டயட் அண்ட் பேலன்ஸ் டயட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரைட் ரேஷியோ ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ் பிரேக் டவுன் த குளுக்கோஸை வந்து ஆட் பண்ணுறது கம்மி பண்ணிடணும். லெஸ் லெவல் ஆஃப் சால்ட் வந்து யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் மெயின்டைனிங் ஆஃப் த வெயிட், ஹெல்தி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல டெஸ்ட் எடுத்துக்கணும். பிபி வந்து டெஸ்ட்டு, பிளட் குளுக்கோஸ் லெவல் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மாடரேட் ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். மாடரேட் ஹைப்பர் டென்ஷன்னா வேறு எதுவுமே இல்லை. ஹைப்பர் டென்ஷன் ஹை பிபி உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ராமிபில், லென்சோப்ரில், அதுக்கப்புறம் வந்து கிளாமோப்ரில், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ரில் இருக்குன்னா அந்த மாதிரி டேப்லெட் ப்ரில்லு, அதுக்கப்புறம் அமிக்லோடிப்பைன் அதெல்லாம் கொடுப்பேன். டிப்பைனில் உள்ளது ராமிப்ரில் 2.5 வந்து லாமிப்ரில். என்னது ரஜினிகாந்த் சொல்கிறாங்களா 2.0 மாதிரி 2.5 வந்து 30 டேஸ்க்கு கொடுக்குறாங்க. டேப்லெட் வந்து ஆஃப்டர் 1 டேக்கு அப்புறம் வந்து டேப்லெட் வந்து ஒன்ஸ் a day ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க. இன்னொரு டேப்லெட் இருக்குது ஆம்லோடிப்பைன் வந்து 30 டேஸ் கொடுக்குறாங்க. அது 5 mg இருக்கும். அதோட டேப்லெட் வந்து ஒன்ஸ் a day 1 monthக்கு சாப்பிட்றாங்க. 1 monthக்கு சாப்பிட்றாங்களா. அட்வைஸ் வந்து ஈட் ஹெல்தி டயட், அதுக்கப்புறம் வந்து மோர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின்டைன் தி ஹெல்தி டயட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். லிமிட் ஆல்கஹால் லிமிட்டேஷன் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணிடணும். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா ப்ராங்கியல் ஆஸ்துமானா என்ன? ப்ராங்கியல் ஆஸ்துமானா வேறு எதுவுமே இல்லை. ப்ராங்கியல் ஆஸ்துமா ஒரு ப்ராங்கியல் ஆஸ்துமானா வேறு எதுவுமே இல்லை. இந்த ப்ராங்கியல் ஆஸ்துமா வந்து ஒரு அக்யூட் 2 டைப் ஆஃப் ப்ராங்கியல் ஆஸ்துமா இருக்குது. அக்யூட் சிவியர் அட்டாக் CVERE சிவியர் அட்டாக் இருக்குது. குரோனிக் ப்ரொஃபைலாக்சிஸ்ன்னு இருக்குது. அக்யூட் சிவியர் அட்டாக்கில் வந்து சால்பியூட்டமால் வந்து இன்ஹலேஷனில் சொல்கிறாங்க. 100 அப்புறம் வந்து மைக்ரோகிராமில் வந்து எடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே பாருங்கள், இதில் மட்டும்தான் மைக்ரோகிராமில் இருக்குது. ஏன்னா ப்ராங்கி ஆல்வியோல ரொம்ப குட்டியாக இருக்குமோ அதனால் மைக்ரோகிராம் எடுத்துக்கணும். 100 மார்க்கு 200 மார்க் எடுத்துக்கணும். முகேஷ் என்னது மெட்ஃபார்மின் அதுவும் 500 பார்த்துட்டோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது சொல்கிறாங்க 2 டைப் ஆஃப் டேப்லெட். அக்யூட்டில் வந்து வேறு எதுவுமே இல்லை. சால்பியூட்டமால் வந்து இன்ஹலேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து 100 mg மைக்ரோகிராம் பெர் மீட்டராக இருக்குது. அந்த டோஸ் வந்து இன்ஹேலராக இருக்குது. அதுக்கப்புறம் 4 to 6 வந்து 4 to 6 இன்ஹலேஷன் மேபி ஈவன் எவ்ரி 10 to 20 minutes வந்து 6 இன்ஹலேஷன் வந்து எடுத்துக்கணும். 10 to 20 நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த இது. அதுக்கப்புறம் குரோனிக் ப்ரொஃபைலாக்சிஸ்ன்னு இருக்குது நாள்பட்டு. அது வந்து டெய்லி 2 தடவை அடிக்கணும். மார்னிங் அண்ட் நைட் அப்போ அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பியூடிசோனைடு, இது வந்து குளுக்கோகார்டிகாய்டோட ஒரு டைப்பு. பியூடிசோனைடு வந்து எடுக்கணும். இது வந்து என்னென்னா 20 மைக்ரோகிராம் அதுக்கப்புறம் வந்து பெர் மீட்டர் டோசஸ் ஆஃப் த இன்ஹலேஷனில் வந்து இது டோசேஜாக வந்து இருக்குது. இது வந்து இன்ஹேல் ட்வைஸ் a day. அதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அட்வைஸ் வந்து என்னென்னா அட்வைஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை. இது வந்து டைப் ஆஃப் ட்ரிகர் அண்ட் அவாய்ட், இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுற இடத்துலலாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்ஹேலர் யூஸ் பண்ணணும். ட்ரிங்க் எனஃப் வாட்டர் கொடுத்துட்டு பீக் லெவலில் வந்து மீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்மோக்கு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும்.